நான் வேலை பார்க்கக்கூடிய ஒரு பத்திரிகைக்கு நான் 3 தினங்களுக்கு முன்னாடியே ஒரு ஒரு நியூஸ் எழுதியிருந்தேன். அதாவது இந்த டாஸ்மார்க் விவகாரத்த கடைசி தினம் உச்சநீதிமன்றத்துடைய கடைசி நாளோ அல்ல அதுக்கு முதல் நாளோ நிச்சயமா ஸ்டே பண்றதுக்கான அத்தனை வேலைகளையும் ரொம்ப மும்முரமா ஈடுபட்டு இருக்காங்க திமுக கவர்மெண்ட் அப்படின்ட்டு. அதே மாதிரிதான் நினைச்சு இன்னைக்குதான் லாஸ்ட் டே. இப்பத்துல இருந்து சுப்ரீம் கோர்ட்டுடைய கோடை விடுமுறை ஸ்டார்ட் ஆகுது. சோ அடுத்து 1.5 மாதங்களுக்கு 2 மாதங்கள் வைங்களேன் டாஸ்மார்க் விவகாரம் முடிஞ்சிருச்சு. 2 மாசம் கழிச்சு அது வரும் பொழுது எந்த அளவுக்கு அது உயிர்ப்பா இருக்கும்னு நமக்கு தெரியாது. அதே மாதிரி இப்ப சுவாமிநாதன் எடுத்திருக்கக்கூடிய அந்த கேஸ ஸ்டே பண்ணணும்னு கிட்டத்தட்ட 10 நாளைக்கு முன்னாடியே சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணிட்டாங்க. அது விஷயம் இல்ல. அந்த கேஸ சுப்ரீம் கோர்ட்டுடைய விடுமுறை கால அமர்வு இருக்குல்ல, அடுத்த வாரமே எப்படியாவது சுப்ரீம் கோர்ட்ல விடுமுறை கால சிறப்பு அமர்வுல கொண்டு வந்து ஸ்டே வாங்கிடணும் அப்படின்றதுக்கான விஷயங்கள் ரொம்ப ஆச்சரியமாவே இருக்கும். ஏன்னா ஹைகோர்ட்டுக்கு ஒரு கேஸ் வருது அப்படின்னு தெரிஞ்சாலே அதுக்கு என்ன ஆர்டர் வந்தா எப்படி போய் சுப்ரீம் கோர்ட் அப்ரோச் பண்ணணும் அப்படின்றதுக்கான டேட்டாவை பக்காவா அவங்க ரெடி பண்ணி வச்சிடறாங்க. ஏன்னா கோர்ட்டையும் நான் பக்கத்துல இருந்து பாத்துக்கிட்டே இருக்கிறேன்றதுனால சொல்ல முடியுது. சோ இந்த 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு திமுக தயாராகி இருக்கிற அளவுக்கு மற்ற கட்சிகள் தயாராகி இருக்கிறாங்களா அப்படின்னா ரொம்ப சந்தேகத்துக்குரிய விஷயம் தான். மற்ற